பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் ஊழல். அத்தனை பணம் எங்க போச்சு? இங்க தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 571 நாள் நினைக்கிறேன். அவ்வளவு நாள் சிறையில் இருந்துட்டு வந்தாரே. வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். உன் உறுதி பெரிது, உன் தியாகம் அதனினும் பெரிது. என்ன உறுதி, என்ன தியாகம், இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அந்த நாட்டுல? என்ன உறுதி நல்லா நினைச்சு பார்த்தா என்ன தெரியுது? எங்களை காட்டி கொடுக்கலையே. கடைசி வரைக்கும் 571 நாளைக்கு உன் உறுதியா எங்களை காட்டி கொடுக்காம இருந்தியே, அந்த உறுதி பெரிது. எங்களை காட்டி கொடுக்காம அத்தனை பணத்தையும் கொண்டாந்து எங்களுக்கு ஆல்ரெடியே சமர்ப்பிச்சியே, கரெக்டா? அந்த தியாகம் பெரிது அப்படிங்கறத நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் உண்மையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை யாராவது ஒருவரை இதுவரை ஆஹா சபாஷ் அப்படின்னு பாராட்டி இருக்காரா? உறுதி பெரிதா, தியாகம் அதனினும் பெரிதா. யார? 10 ரூபா பாலாஜி. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப வேதனையாகவும் வெறுப்பா இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, நான் ஒரு தமிழ்ச்சியா பேசுறேன். வெறும் அதிமுக செய்தி தொடர்பாளராக மட்டும் பேசவில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்றது இந்த தமிழ் மண்ணின் பிரஜையாக பேசுறேன். எனக்கு ரைட் இருக்குது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. எல்லாம் மக்கள் எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. ஓட்டு போடுறப்ப கரெக்டா காமிச்சிருவாங்க யார் நமக்காக வேலை செய்தார். ஒரு எளிய தமிழனை, ஒரு விவசாயிய அத்தனை கஷ்டத்திலே ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருந்ததா? ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு மு க ஸ்டாலின் மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, அவர் கவனிக்கல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்ல, முடியல. நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க சிஎம். நான் தான் கேட்கறது. பாவம், ரிசைன் பண்ணுங்க, அமைச்சரவை கலைங்க, மக்களை சந்தி. நீங்க தான் இத்தனை பண்ணிருக்கீங்களே, மக்கள் தான் அப்படியே வரவேற்கிறாங்களே உங்களை. ஏன் எலெக்ஷனை பார்க்க கூடாது? ரிசைன் பண்ணிட்டு போங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இருந்து நாங்க எல்லாரும் அதான் கேட்கிறோம். ஆள்வதற்கு தகுதி இல்லாத முதலமைச்சரை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆட்சி பண்றதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டியே இல்லை. அவரு பையன் அடுத்து பாவம். என்ன சொல்றோம், நாம தான் பாவம் மக்கள். இப்ப அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கொண்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுடைய வரவேற்பு இப்படி இருக்கு. என்ன மாதிரி கோரிக்கைகள் அவர்கிட்ட வைக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அந்த முதல் நாளிலிருந்து இன்று நேத்து வேடசந்தூர் கரூர் பகுதிக்கு போன வரைக்கும் மழை கொற்ற மழையில கூட சேரை பிடிச்சிட்டு நிக்கல, எந்திரிச்சு ஓடல. அதே ஊர்ல அதே கரூர்ல எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க முப்பெரும் விழால. அப்படி போகல, எல்லாரும் அசையாமல் நின்று அண்ணன் பேசி செல்லும் வரை அங்க கலையாம இருந்தாங்க. அந்த அப்புறம் குழந்தை குட்டிகளோட வந்து இரவு 10:30 11க்கு கூட இருந்து அண்ணனை பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு, எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்மால் இவரு நம்மளை சேர்ந்தவர், நம்மள மாதிரி கிராமத்திலிருந்து வந்தவர், நம்மள மாதிரி விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், நம்மள மாதிரி எளிமையா இருக்கிறாங்கிறத அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு அவங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. நிச்சயமா எங்கேயோ இருந்துகிட்டு அமெரிக்கால இருந்து விக் வாங்கி வச்சு அப்படியே தன்னைத்தானே மகிழ்ந்துகிட்டு அப்படியான ஒரு நாடகத்தனமான போக்கு இல்லாம எல்லா நடிகர்களையும் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டு அவங்க எல்லாத்தையும் கைதட்ட வச்சு இந்த மாதிரியான போக்குகள் இல்லாம ரியல் மேன், த ரியல் ஹீரோ எங்கள் எடப்பாடியார், எங்கள் எடப்பாடியாருடைய மாடல், அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறது மக்கள் உணர்ந்தது தான் ஒவ்வொரு பகுதியிலையும் காமிக்குது.